இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்டில் டே 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். டே 4 என்ன பண்ண போகிறோம்னா எண்டர் ட்ராகனை கில் பண்ண போகிறோம், எலக்ட்ரா எடுக்க போகிறோம். டே 5லேருந்து ஒரே பில்டிங்காக தான் இருக்க போது பில்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் என்ன சைடு போகணும், எப்படி போகணும்? சரி அங்கே போகணும். இருங்க ப்ளீஸ், நான் கூட்டு உங்களை போயிட்டு கூட போகணும். இந்த லொக்கேஷன் தான் காமிச்சிருக்கு, இங்கே தான் போகணும். ஏன் பண்ணுறது, நான் நிறைய இதெல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு என்சான்மெண்ட் செட்டப் பண்ணியிருக்கேன், அது நான் உங்களுக்கு வீடியோ முடிகிறப்ப காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐயா பண்ணுறதுலாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபோட்டோஸுக்கு போய் ஏகப்பட்ட பிளேஸை போட்டு தாக்கி, அதேமாதிரி எண்டர் மேனையும் போட்டு தாக்கி நிறையா ஐஎஃப்என் எடுத்துருக்கேன். சரி, நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். அப்படின்னா நம்ம போட்டு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இங்கே எதை காமிக்குது, நேராக தான் போகிற மாதிரி இருக்குது. போடாதே பொல்ல சரிங்க, இங்கே பின்னாடி போகணுமா? சரிங்க, இங்கேருந்து நேராக இங்கே சரிங்க. போடாதே பொல்ல ஏடா கீழே 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 இங்கே இங்கடா இங்கடா டேய் எங்கடா இங்கடா இங்கே தாங்க இதுதானே? ஆமாம், இதுக்குள்ளே போகணும். ஆனால் இப்போ எனக்கு கேப் வேணும். சீட்டு உள்ளே இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா எப்போ வேணாலும் இந்த கீழே எடுத்துப்போம். கீழே வச்சிரு கேஸ். நான் ஆல்ரெடி இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன், அதான் நல்லா தெரிஞ்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். வராது உள்ள லைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஓடுறோம் லைட்டை கட்டிட்டு ஓடுறோம். நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்ததுக்குள்ளே செக் பண்ணணும். இங்கெல்லாம் போகலை, எங்கே போயிருக்கேன் இதில் வச்சு இங்கே வந்திருக்கேன் அப்படியே இப்போ வந்திருக்கேன். இங்கே நிறைய அடையாளம் வச்சுருக்கேன், எங்கெல்லாம் போயிட்டு பண்ணேன். நான் இதெல்லாம் வச்சு ரொட்டியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா மக்கள் தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வரலாம், நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணேன். தேட்டா பாய், இதெல்லாம் பார்க்குற ப்ராசஸ் பேசிங்கலாம் வெளிச்சமாகவே இல்லை. நான் வெளிச்சமாக இருக்கிற ரேட்டில் தான் போயிருக்கேன். இப்போ ஒரு கிடச்சிட்டேன் என்ற போட்டால் எஸ், நான் ஃபவுண்ட் அவுட் த என்ற போட்டால் ஏன்டா ஒரு என்ட்ரோல் கூட வைக்கல நீங்கள்? இல்லை நானே தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு ஃபுல்லாக இப்போ மைண்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா அவங்க வந்துக்கிட்டே பண்ணுவாங்க. அவங்கள முடிச்சா என்னடா அடுப்பா ஒரே இடம் வச்சுடா. ஓகே, குதிச்சிட்றா. மேட்ரை மறந்துட்டேன். போட்டார் எடுக்க மாட்டேன். ஐயோ எஸ், நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் மறந்துட்டேன் போட்டார் எடுத்து. நான்
பறந்துடுறேன் மாட்டேன். இவனை இண்டெக்ஸ்லாம் அடிக்க முடியாது. இண்டெக்ஸ் அடிக்கும். என்ன அடிய விட முடியும்? சரிடா என்றவெல்லாம் பெரிய ஏட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கான். வர்றான். சசையே இல்லைங்க அவன். போயிட்டான். இவ்வளோ நேரத்துக்கு நான் எத்தனை அடி போட்டிருக்கலாம் அவனை. அப்போ சாக்கண்டம்மா போப்பா ஸ்டேஷனில் சொல்லுடா. என்ன சுற்றுடா. இது நான் பார்த்திங்கன்னா திரும்ப அதே பொசிஷனுக்கு சமம் ஆகிட்டோம். இந்த டே முன்னாடி கன்ஃபார்ம் முடிச்சாகணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒரே மானம் போயிடும். கேஸ் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் ட்ராகனுடைய பாதியில் போய் முடிச்சுட்டு வரேன். பார்த்தீங்கன்னா என்ன ட்ராகன் அடிச்சு முடிக்க போகிறோம். ஒரு அடிச்சிட்டேன். நான் நிறையா ஓட்டு எடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கிரியேட்டிவ் மோடில் இருந்தேன் கேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறப்போ என்னடா என்னை நடிச்சிட்டே இருந்தான். என்னால் ஒழுங்காக இது பண்ணவே முடியல, வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ கேஸ் இப்போ எனக்கு பிளாக்கு இல்லைன்னா என்ட்ரு பேர் வேணும். இப்போ ஒரு என்ட்ரு பண்ண வாடா வர்றா. எங்கடா வர என்ட்ரு ஓகே போகணும். என்ட்ரு கிடைச்சிச்சு. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே தான் போகணும். அங்கே போயிட்டு நமக்கு பிளாக்ஸ் பார்த்தாலே சொன்னாலும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டுருக்கோம். நல்லா இவ்வளோ ஸ்லோவாக மைண்ட் பண்ணது. ப்ளீஸ் மறந்தே போய்ட்டு ஒரு மேட்ரு. அதை எடுத்துகிட்டு வரேன். என்னடா எனக்கு ஃபீல் பண்ணாலும் எல்லா என்ட்ரமனும் அவுட். ஒரு என்ட்ரமன் கூட இல்லை. இந்த இங்கே ஒரு மேலே ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணும். அடிக்கிறான். ஏய் எங்கே வாங்க. கேஸ் நம்மளுடைய பேஸுக்கு போயிருக்கோம். அங்கே போய் தான் போகணும். எக்கு பார்த்திங்கன்னா தானாக ஆட்டோமேன் ஆகிடுச்சு. ஓகே எனக்கு சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் கடான்னு இது பண்ணிப்போம். இங்கிலீஷ் கண்டிப்பாக உள்ள போனால் அடிச்சுட்டே கணக்கு கொடுக்க ரொம்ப நேரம் ஆகும். எங்கடா அந்த மாதிரி இருந்தால் அதுவும் அங்கே போச்சு. இருக்குது இப்போதைக்கு ஒரு 14 இருக்குது. ஒன்று இருக்குது. சரி இப்போதைக்கு இருக்கிற பாக்ஸ் வச்சு மேலே போக ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்த பார்ப்போம். லாக் சேஞ்சு போச்சு கேஸ். நம்ம மேலே போக முடியாது. விட்டாக்க மட்டும் உடைக்க முடியாதா வேறு எதாவது கேஸ் பற்றிக்கு இதுதான் இருக்குது. போய் ஆகணும். ஓகே ஏன்னா வேறு ஏதாவது இதுக்கு என்ன இந்த இதுவுமே இல்லை கைஸ். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி எந்த கோல் எடுத்தனால எந்த கோல்
டென்சிட்டி கொண்டேன் கைஸ். டென்சிட்டி கொண்டேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மேட்டர் கொண்டணும். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டென்சிட்டியை கண்டுபிடிக்க ரொம்ப ப்ராசஸ் ஆகும். 2 டெம்பிள் ஸ்கிப் கரோ. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி நான் கொஞ்சம் தூரம் கூட இல்லைங்க, பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு. கொஞ்சம் தூரம் வந்துருச்சு. அங்கே ஒரு பையன் ஒரு மடையாக இருக்கான். அவனை கிட்ட வந்து போட்டோமா சத்தியமா அதிகம் அவன் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு சாட்டே வாங்க போடுறேன். சரி இப்போ நம்ம எலக்ட்ரா எடுத்துருவோம். சரி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு அயனா எடுத்தேன். எப்போ எல்லாத்தையும் 59 அயன் மொத்தமாக. கோல்டு 15 கோல்டு, ஒரு டைமண்ட் ஷவல். ஓகே எல்லாம் எடுத்துட்டோம். சரி வாங்க எங்கேருந்து போயிடலாம். எந்த போல் வச்சு எங்கே போவோமா? சரி எடுத்துப்போங்க. என்ன இன்ஸ்டன்ட் ஹெல்த் போஷன் 2. ஓகே 2 எடுத்துப்போம். 2 இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு மண்டை இருப்பாங்க. அவங்க அவனுடைய இது எடுக்கிறதுக்காக ஒரு பேஸே கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்கி பண்ண உடனே எங்கேயும் போயிடாத, எனக்கு கைக்கு தான் வரணும். அதுக்கு கடவுளே கீழே விழுந்துடக்கூடாது. எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே விழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் தேவை. அது என்னென்னா அப்படின்னா ஷால்கரோடைய ஹெட்டு. தேங்க்ஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இதுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆற்று எடுத்துக்கிட்டு சேர்த்துட்டேன். சரி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி நான் பார்த்தீங்கன்னா இந்த இது காமிக்கிறேன், அதை காமிக்கிறேன் வாங்க. நம்ம இங்கே விளையாட போட்டு வச்சுருக்கேன். இதான் கேஸ் நம்மளுடைய அழகான என்டர்மெண்ட் கோவில். சரி இது என்டர்மெண்ட் பண்ணிடுவோம். இதில் இது எலக்ட்ராவை போட்டுட்டு இது இருக்குது பச்சக் அன்பேக்கிங் 3 அப்புறம் மெண்டிங். இதெல்லாம் அப்போ வில்லேஜில் போய் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டாக வீடியோ ரொம்ப லென்த்தாக பார்க்க முடியாது. அந்த காரணத்துக்காகனா அதெல்லாம் நான் ஆஃப்லைனாக பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு எங்கே வச்சலாமா இல்லை நம்ம எடுத்துடுங்க. இந்த இடத்துல வைப்போம். நம்மளுடைய எக்கு இங்கே தாங்க செம உளுந்துருக்கோம். சரி அது இருக்கட்டும். சரி இதோட இந்த வீடியோ பண்ண நெக்ஸ்ட் எடுத்து செஞ்சுப்போம். பாய் பாய் பாய்.